இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் கம்பம் நட்டுருந்தப்போ கம்பத்தை சுற்றி கம்பத்தாட்டம் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ தான் ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபுல்லாக அவங்க வந்து நல்லா கற்றுக்கிட்டவங்க ஆடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இப்போ வந்துட்டு ஆட பழகிட்டு இருக்கிறவங்க, என்னோட ஹஸ்பண்ட் ஷஷ்வின் முதல் கொண்டு எல்லாருமே இந்த ஏஜில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இப்போ தான் ஆட பழகிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோவில்.
வருஷமாக தான் கற்றுக்கிட்டு ஆடிட்டுருக்கான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கற்றுக்கிட்டான் மற்ற பசங்களோட சேர்த்து. எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து 2 வருஷமாக வந்துட்டு அப்பப்போ கோயிலுக்கு போகிறப்ப மட்டும் ஆடுறதுனால அந்த அளவுக்கு வந்துட்டு ஆட்டம் வரல. போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுப்பாங்க, கொஞ்சம் நேரம் ஆடுவாங்க, அப்படியே ரொம்ப நேரம் வேடிக்கை பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரம் ஆடுவாங்க. இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கற்றுக்க முடியல. 4 பேர் ஆடுறாங்கன்னா 4 பேருமே வந்துட்டு ஒரே ஸ்டெப்பை 4 விதமாக போடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட ப்ராக்டிஸ் இருக்குது. ஆனாலுமே எத்தனை பேர் சிரித்தாலுமே அத்தனை பேருக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக ஆடாமல் வந்து இப்போ போய் ஆடுறதுன்றதே வந்துட்டு பெரிய விஷயம்தான். ஒரே மாதிரியான ஸ்டெப்பை எல்லாரும் போட்டு ரசிக்க வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதை விட இவங்க பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஸ்டெப் போட்டு சிரிக்க வச்சு நல்லாவே என்டர்டெயின் பண்ணுவாங்க. அந்த வரைக்கும் சந்தோஷம்தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வராத கூட்டம்லாம் இவங்க எல்லாரும் ஆட ப்ராக்டிஸ் பண்ணி ஆடினதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே கூட்டம் வருது. அதனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி முயற்சி பண்ணி ஒரு விடாமுயற்சியை அடுத்தடுத்த வருஷம் வந்துட்டு இவங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியாவது கொஞ்சம் கொஞ்சம் ஆடுறாங்களேன்றது தான். அஸ்வினுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி கால் இல்லை. அவனோட ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களும் அடிக்கடி வரதில்லை. அவனும் பார்த்தீங்கன்னா அதில் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. அவனோட 10 வயசு அதிகமாக இருந்தாலும் சரி அந்த அண்ணாக்களோட சேர்த்து ஆடி பழகிக்குவோன்னு சொல்லிட்டு அவன் சூப்பராகவே பழகிட்டான். இந்த பசங்களாம் ஆடுறது பார்த்தீங்கன்னா அப்படியே கிரவுண்டை வந்துட்டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்ட்டு அளந்து எடுத்துகிட்டு வர மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் அப்படியே வந்துட்டு அந்த கிரவுண்டே கவர் பண்ணுற மாதிரி தான் ஆடுவாங்க. அஸ்வினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக டயர்டாயிருச்சு. கம்முன்னு படு எந்திரில்னா அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி கிரவுண்ட் அளந்துட்டு வந்து டயர்டாகி படுத்துட்டான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ தான் அடி எடுத்து அளந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ப்ராக்டிஸ் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்குது. வருஷம் ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்குது. எப்படியும் ஒரு 2-3 வருஷத்தில் 4-5 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அஸ்வின் வந்துட்டு சூப்பராக கற்றுக்கலாம். நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறது, அந்த காவடி ஆட்டம், அது எல்லாமே இருக்கும்.